ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள், மக்கள்னு பலரும் வர இருக்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஜார்க்கண்டை சேர்ந்த 85 வயது உடைய சரஸ்வதி தேவி அப்படிங்கிற மூதாட்டி ஒருவரோட கதை பரவலா பேசப்பட்டு வருது. தீவிர ராமர் பக்தியான இவங்க அயோத்தியில டிசம்பர் 6, 1992 அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டின பிறகுதான் பேசுவேன் அப்படின்னா அந்த நாள்ல இருந்து மௌன விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க அவங்கள மௌனி மாதா அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு தெரிய வருது. 2020 வரைக்கும் பகல் நேரத்துல அவங்க மௌனம் கலைஞ்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கான அடிக்கல பிரதமர் மோடி வைத்த பொழுதுல இருந்து முழுமையான மௌன விரதத்துல இருக்க தொடங்கி இருக்காங்க. அவங்க கணவன் இருந்த பிறகு தன்னோட வாழ்க்கையை ராமருக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க. ராமர் வனவாசம் இருந்ததா நம்பப்படுற மகாராஷ்டிராவோட சித்ரகூட் அப்படிங்கிற இடத்துல 2001ஆம் ஆண்டு 7 மாதம் தவம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஜனவரி 22ஆம் தேதி திறக்கப்பட இருக்கிற ராமர் கோயில் விழாவில் பங்கேற்க அவங்க கிளம்பி விட்டதா தகவல்கள் வருது.